அம்மா அப்பா டாய்ஸ் வாங்கி தருவேன். வாங்கி தரவா? என்னம்மா இப்போ மேலே வா, ஜூஸ் வாங்கி தரேன், டாய்ஸ் வாங்கி தரேன். கைஸ் நான் வேற போகும்போது வாய் விட்டேன், ஒழுங்காக இருந்தேன்னா டாய்ஸ் வாங்கி தரேன்னு. வெளியே வந்தோடனே டாய்ஸ் தான் கேட்குறான். என்னம்மா வேணும்? தெரியுமா? என்ன தெரியும்? ம் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. என்னதான் வேணும்? சாஃப்டா எடுத்துக்கோ, அது உள்ள இருக்கு பாரு நிறைய. அது போதுமா? இதை எடுத்துட்டியடா, டாய் எடுத்துட்டல. எது? ஏன்டா இந்த மாதிரிலாம் தொங்க விட்டு அவங்க வீடு வாங்குறீங்க? கைஸ் இவங்க பாருங்க கைஸ், குழந்தைங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரிலாம் தொங்க விட்டுறாங்க. எனக்கு கஷ்டமாகுது. அது ஏன் ஜனவரி 31 வரும்போது நியூ இயர் கொண்டாடுறீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கு. அதான் அந்த டாய் எடுத்துட்டல, போதும். எது வேணும்? இதுவா? அம்மா கூப்பிட்டு அதை எடுத்து தர சொல்லு. அநியாயம் பண்ணுறானுங்க. 40 ரூபா குறைக்கிறான், 740 ரூபா ஆச்சு. வர்த்தே இல்லை. டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதால ஏமாத்துறானுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறை ரூட்டில் போயிட்டு இருக்கோம். அதாவது அதிரப்பள்ளி டு வால்பாறை போகிற மாதிரி போயிட்டு இருக்கோம். ஸ்ட்ரைட்டாக விட்டுரு. ஆமாம், எப்படியா இருந்தாலும் ஏர்லி மார்னிங் ஆகிடும். ஏன்னா எனக்கு வெறும் இது மட்டும் தான், ஐடி கார்டு மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. சாப்பாடுக்கு ஆஃபீஸில் சாப்பிட்டுப்பேன். ஓகே, ட்ரெஸ் பரவாயில்ல, இது அலோடு தான் எங்கள் ஆஃபீஸ். இந்த மாதிரி ஏதாவது ஆஃபீஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, நானும் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். பந்தயத்துக்கு நாங்கள் வரலாமா? அதனால எத்தனை பேர் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக விட்டுரு. ஐடி கார்டு எடுத்துட்டு வந்துட்டேன். நாங்கள் வரும்போது இந்த ரூட்ல தான் வரலாம்னு நினச்சோம். அதிரப்பள்ளிக்கு வால்பாறை வந்து அதிரப்பள்ளி வரலாம் தான் பார்த்தோம். பட் ஆனால் நைட் லேட் ஆகிட்டதுனால நாங்கள் எங்களால் வர முடியல. அதனால் இப்போ திரும்பி போகும்போது இந்த பக்கம் போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் போட்டிருக்காங்களாம் கேரளாவில். எப்போ வேணால் ஹெவி ரெயின்ஃபால் வருமா. இவ்வளோ நேரம் திடீர்னு வெயில் அடிச்சுது, இப்போ பார்த்தா திடீர்னு மழை பெய்யுது. இது விஷாக்கா மாதிரி அப்பப்போ மாற்றி 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 ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த ஊர். வேணா எனக்கு கோபம் வராது. நாங்கள் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்குது, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். இந்த செக் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி போடுறாங்க. உள்ளே எத்தனை பேர் அடல்ட் இருக்காங்க, சைல்டு எத்தனை பேர், கார் நம்பர், 2 hours டைமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆகுது. 4 o'clock வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பக்கம் நம்ம வால்பாறையோட செக் போஸ்ட்டில் போயிட்டு ரீச் ஆகணும். 4 o'clock 2 hours நம்ம போயிட்டு அங்கே ரீச் ஆகணுமா. அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன ஆச்சு ஏது அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. வண்டியில இல்லடா, இது கோப்ரோல வந்துதுடா. இப்போ அது இல்லடா, பிரேக் ஒரு மாதிரி தடதடன்னு வருது. ஐயோ, ஒரு மாதிரி சவுண்ட் வருது. கைஸ் இங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கு. போற வழியில நிறைய ஃபால்ஸ் இருக்கு. நிறைய தான் இருந்தோம். கைஸ் ரோடு ஃபுல்லா செம்ம மிஸ்ட் ஆயிடுச்சு. ஃபாகா இருக்கு, காரே ஓட்ட முடியல, அவ்வளோ கஷ்டமா இருக்கு. என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு. எனக்கு பின்னாடி இருக்கிறது ஃபுல்லா ஃபாகு, புகையா இருக்கு பாருங்க. முன்னாடியும் இருக்கு. பஜ்ஜி கிஜிலாம் போடுறாங்க, பிரெட் ஆம்லெட் பஜ்ஜிலாம் போடுறாங்க. பட் சாப்பிடறதுக்கு தான் முடியல எங்களால. சோலியார் டேம். சோலியார் டேம்னா அது வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து நம்ம அதிரப்பள்ளி டு வால்பாறை போகிற மாதிரி இருக்குது. அப்படியே பேக் சைடு அதிரப்பள்ளியிலேருந்து வால்பாறை போகிற வழியில் சோலியார் டேம்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு டவரு, அதாவது எதாவது ஃபுட்டு எதுனா சாப்பிட்ணுன்னா கிடைக்கும். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. வர வழியில் ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட்டு. இதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரோடெலாம் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேலே பாருங்கள் ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். இப்போயாவது பரவாயில்ல, கம்மியாக இருக்குது. நாங்கள் வர்ற வழியில் எவ்வளோ மிஸ்ட்டு தெரியுங்களா, ரோடே ஓட்ட முடியல, அவ்வளோ ஃபாகாக இருந்தது. என்ன சாப்பிட போகிற? அங்கிள் செஞ்சுட்டாங்க. அம்மு நேற்று என்னாச்சு தெரியுமா, இங்கே ஒரு அண்ணா ஒருத்தவங்க வந்து எலிஃபெண்ட்டு மிச்சி இறந்துட்டாங்களாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் காமிச்சல சோலியார் டேம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் மிச்சி இருக்குது.
கடை வச்சிருக்கீங்களே எதுவும் இல்லையா? கைஸ் நாங்கள் ஆக்சுவலாக வால்பாறையில் ஸ்டே பண்ணலாம்னு நினச்சோம். பட் ஆனால் கொஞ்சம் எமர்ஜென்சியாக சென்னை போகணும், ஒர்க் இருக்குது எல்லாருக்குமே. சரி அதனால் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலாக் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து அதிரப்பள்ளியிலேருந்து வால்பாறை வந்துட்டு வால்பாறையில் 1 டே நைட் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சி வந்தோம். அவனுக்கு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் வந்துட்டு சென்னை போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் விலாக் கண்டினியூ பண்ண முடியல. எல்லாருமே வந்துட்டு டயர்டாக இருக்காங்க, வீடியோ எடுக்க முடியல. சரி அதனால தான் வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சென்னை தான் போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் மணி வந்து பார்த்திங்கன்னா மிட் ஆகிடுச்சு. மிட் 3 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 அந்த மாதிரி ரீச் ஆகிடுவோம் சென்னைக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.